Very good morning, students. Welcome to YouTube channel Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrampalayam, Namakkal. And today topic 10th Science, Reproduction in Plants and Animals, Unit number 17. And today topic Asexual reproduction in plants. Reproduction may be two types. First type, asexual reproduction and sexual reproduction. And today goes to asexual reproduction. The production of an offspring by a single parent without the formation and fission of gametes is called asexual reproduction. அதாவது பாலிலா இனப்பெருக்கம் என்பது பாலின செல்கள் இணைவின்றி ஒரே ஒரு தாய் செல்லை தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றும் முறையா பாலிலா இனப்பெருக்கம் என்கிறோம். And next one, it involves only mitotic cell division and meiosis does not occur. The asexual reproduction involves only mitotic cell division and does not occur in meiosis cell division. அதாவது பொதுவாக இனப்பெருக்கத்தில் குன்றலில்லா பகுப்பு செல்கள் மட்டுமே இந்த பிரிதல் நிகழ்ச்சி பாலிலா இனப்பெருக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மைட்டாட்டிக் என்று சொல்லக்கூடிய குன்றல் பகுப்பு பாலிலா இனப்பெருக்கத்தில் நடைபெறுவதில்லை. Next one, offspring produced by asexual reproduction are not only individual to parent but are also exact copies of their parent. பொதுவாக பாலிலா இனப்பெருக்க முறை தோன்றும் இளம் உயிரிகள் தாய் தாவரத்தை போன்றே ஒத்து காணப்படுகிறது. Next one, asexual reproduction occurs by spore formation. பாலிலா இனப்பெருக்க முறை பொதுவாக ஸ்போர்கள் என்று சொல்லக்கூடிய விதை துகள்கள் மூலமாக இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. Next one, the most common method asexual reproduction, for example fungi and bacteria. Fungi and bacteria for good example in asexual reproduction. அதாவது பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியங்களில் நடைபெறுகிறது. Next one, during spore formation a structure is called sporangium. Spore formation a structure is called sporangium. அதாவது பாலிலா இனப்பெருக்கத்தின் போது ஒரு வித்தகம் என்று சொல்லக்கூடிய ஸ்பொராஞ்சியம் பூஞ்சையினுடைய இலையிலிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது. Next one, sporangium develops from the fungal hyphae. This fungal hyphae is என்பது அதாவது பூஞ்சையினுடைய இலையிலிருந்து ஸ்பொராஞ்சியம் என்று சொல்லக்கூடிய வித்தகம் தோற்றுவிக்கப்படுகிறது. Next one, the nucleus divided several times within the sporangium and each nucleus with small amount of cytoplasm develops into the spore. பொதுவாக உடல் உள்ள உட்கரு பலமுறை பிரிதலடைந்து ஏராளமான உட்கருக்களை தோற்றுவிக்குது. ஒவ்வொரு உட்கருவும் சிறிதளவு சைட்டோபிளாசத்துடனே சேர்ந்து ஒரு ஸ்போராக தோற்றுவிக்கப்படுகிறது. Next one, the spores are liberated and any develop into the new hypha after reaching the ground or subdrum. வித்தகம் என்னும் சொல்லக்கூடிய ஸ்பொராஞ்சியம் வெடித்து விதை துகளை வெளிப்படுத்தியவுடன்
நிலத்தில் விழும்போது புதிய உடல இலைகளை தோற்றுவிக்கிறது. Next one, diagram. Spore formation in rhizobus. This diagramல வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் பாருங்கள், இந்த ரைசாய்டல் ஹைபே அப்படின்னு இருக்கும். ரைசாய்டல் அப்படின்னா வேர் இலைகளை போன்ற அமைப்பை பெற்றது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பொராஞ்சியா ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பொராஞ்சியா தண்டு காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம் இஸ் பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு உருண்டையான ஒரு அமைப்பில் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து வெடித்து ஸ்போர் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த ஸ்போர்ஸ் மூலமாக என்ன ஆகும்னா மீண்டும் ஒரு புதிய ஒரு ரைசோபஸ் வந்து தோற்றுவிக்குது. அதாவது என்ன சொல்கிறோன்னா, யங் மைசீலியம் த ஜெர்மினேட்டிங் ஸ்போர்ஸ், இளம் மைசீலியத்திலிருந்து புதிய ஒரு ஸ்போராக முளைத்து மீண்டும் மீண்டும் அதனுடைய ஜெனரேஷன், அதாவது அதனுடைய இனத்தை தோற்றுவித்து கொண்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டி. இது அதிகமாக வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டி துண்டு இருக்கக்கூடிய ஒரு ஈரமான ரொட்டி துண்டு நம்ம வந்து அதில் 1 or 2 days வந்து நம்ம வச்சுருந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம இந்த ரைசோபஸ் என்று சொல்லக்கூடியவற்றை நம்ம தெளிவாக நேரில் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். தாவரங்களில் பால் இனப்பெருக்கம். Sexual reproduction is the process in which two gametes are fused to produce offspring their own kind. பொதுவாக தாவரங்களில் பாலின பெருக்கம் என்பது ஆண் மற்றும் பெண் இனச்செல்களிலிருந்து கேமெட்டுகள் இணைந்து தன்னை ஒத்த புதிய ஒரு தாவரத்தை உருவாக்குவது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். For example, male and female sex organs are needed to produce gametes. இந்த பாலின செல்களை உருவாக்குவதற்கு. Next one, flower is a reproductive organ of a flowering plants. Flowers என்று சொல்லக்கூடிய மலர்களானது பூக்கும் தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பு என்பது ஒரு முக்கிய அமைப்பாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்தர் நீட் த ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃப்ளவர். நம்ம முந்தைய பாடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஃப்ளவர்ஸினுடைய அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்துருக்கோம். அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், பார்ட்ஸ் ஆஃப் எ டைபிக்கல் ஃப்ளவர்ஸ். மலரினுடைய பாகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். A flower is a modified shoot with limited growth to carry out sexual reproduction. A flower consists of 4 whorls borne on a thalamus. The whorls is a outside. Flowers outside என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது மலர் என்பது ஒரு மாறுபாடு அடைந்த வரமுடைய வளர்ச்சியுடைய தண்டு தொகுப்பு தான் மலர் என்று சொல்லப்படுவது. இதில் பொதுவாக 4 அடுக்குகள் உள்ளன. அது எவற்றோடு இணைந்து வெளிப்புற அமைப்பாக காணப்படுதுன்னா, பூத்தளத்தினுடைய வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கி அமைந்தது தான் மலர் என்று சொல்லப்படுகிறது. இது 4 வகையான வட்டங்களை பெற்று காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட் ஒன், காலிக்ஸ். காலிக்ஸினுடைய மற்றொரு பெயர் தான் செப்பல் என்று சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு, கொரல்லா. இது கன்சிஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ். கொரல்லா அப்படிங்கிறது தான் யாருன்னா பெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஆன்ட்ரீஷியம், தி கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேமன். நெக்ஸ்ட், கைனீசியம் ஆர் ஃபிஸ்டில், தி கன்சிஸ்ட் ஆஃப் கார்பல்ஸ். கார்பல்ஸ் அப்படின்னா நம்ம சூலகம்னு சொல்லுவோம், அதில் சூழிலைகள். நெக்ஸ்ட் ஒன், பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர். இந்த டயக்ராம் வந்து பாருங்கள். த அவுட்ரு வேர்ல்ட், த green in color calyx,
Next word in the red in color, corolla. Next stamen is present and gynoecium என்று சொல்லக்கூடிய சூலகவட்டம் இதுவும் காணப்படுகிறது. For example, தி பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் என்று சொல்லக்கூடிய செம்பருத்தியை நம்ம பார்த்தோம். அதில் எசென்சியல் அண்டு நான் எசென்சியல் பார்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது 2 அவுட்டர்மோஸ்ட் வேர்ல் இந்த calyx அண்டு corolla, இட் இஸ் எ நான் எசென்சியல் ஆர் அசசரி வேர்ல்ஸ். ஒரு மலரினுடைய வெளிப்புறத்தில் 2 அடுக்குகள் நேரடியாக காணப்படுது, அவற்றில் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதில்லை. ஃபஸ்ட்டு ஒன் calyx அண்டு corolla. calyx என்பது புள்ளிவட்டம், corolla என்பது அல்லிவட்டம். இவை இரண்டும் நான் எசென்சியல் பார்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ், இனப்பெருக்கத்தில் ஈடுபடாத மலரின் அடுக்குகளாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட்டு த அதர் 2 வேர்ல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ட்ரீசியம் அண்டு கைனீசியம். இட் இஸ் தி எசென்சியல் வால். ஆன்ட்ரீசியம் என்று சொல்லக்கூடிய மகரந்தத்தாள் வட்டமும் கைனீசியம் என்று சொல்லக்கூடிய சூலக வட்டமும் நேரடியாக டைரக்ட்லி இன் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பார்ட், நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்பவை ஆன்ட்ரீசியமும் கைனீசியமும். ஆன்ட்ரீசியம் என்பது மகரந்தத்தாள் வட்டம், கைனீசியம் என்பது சூலக வட்டம். இவை இரண்டும் இனப்பெருக்கத்தில் நேரடியாக பங்கு கொள்பவை. அதனால தான் இதுக்கு வந்து நம்ம எசென்சியல் வேர்ல்ஸ் என்று சொல்லக்கூடிய மலரின் இன்றியமையாத பாகங்களாக கருதப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல். ரிமைனிங் எக்ஸ்பிளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.